ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 8. எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நொண்டி தமிழ் சேனல். நம்ம ஹீரோயினுக்கு மேஜிக்கல் பவர்லாம் கிடைச்சதுனால செம்ம ஜாலியாக உட்காந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஒரு ஃபேஸ் மாஸ்க் தயார் பண்ணி அவங்களே போட்டுக்கலாம். அப்படிங்கும்போது பக்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு போட நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிராண்ட் மாஸ்டர் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க கையில் இருக்க காயத்தை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகாதா. உடனே வந்துட்டு ஒரு லீஃப் எடுத்து இதையாவது வந்துட்டு கொஞ்சம் நேரமாவது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டு அவங்க ட்ரீம் லேண்டுக்கு போயிடுவாங்க. செம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது முழிச்சு பார்க்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, கையில் இருக்க காயத்தெல்லாம் விட நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேறு சில டென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்னேக் பாபு வருவாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் செம ஜாலியாக எங்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு வா, இந்த இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அங்கேயோட சீன் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கும். உடனே ஸ்னேக் பாபு கிட்ட என்னதான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்னேக் பாபு என்ன கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலாக கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்களா. அதை சொன்ன உடனே ஸ்னேக் பாபுக்கு அப்படியே மூஞ்சியே சுண்டி போயிடும். இல்லை, எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எப்படி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டிங்குன்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பேசாமல் நீ கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே போயிட்டு நீ ஜாயின் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பாபுக்கு அள்ளுவிடும். என்னது, நான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ், நீங்கள் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கத்தான் வெளியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உள்ளே ரொம்ப அப்பாவி, நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி போக அதுக்காட்டியும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு நான் வேணா வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஸ்னேக் பாபுக்கு செம்ம ஜாலியாகிடும். நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருப்பாங்க. வாவ், இப்படி ஒரு சீனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டு உடனே சொல்லுவாங்க, நம்ம அந்த மலைக்கு போனோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் சீனு, போகலாமா அப்படின்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தாண்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால முடியாது. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரியும் இருக்குமா. உடனே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, இல்லை இங்கே வராதிங்க, இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்ட் அப்போ தான் யோசிச்சு பார்ப்பாங்க, அதை தாண்டினா தான் அவங்களுக்கு அவங்களோட பிளேஸ் இருக்கும். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மா எல்லாருமே ஜென்ரேஷன் வைஸாக வந்துட்டு ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப அடிமைத்தனம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்களோட லேண்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டரை கொன்னாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிராண்ட் மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட பிளேஸில் இருக்கும்போது நிறையா ஃபுட்டெல்லாம் வரும். அதே மாதிரி ஒரு லெட்டரும் இருக்கும். நீ இன்றைக்கி வந்து என்னை பார்க்கல அப்படின்னா அவ்வளோதான், உன்னோட ஐடென்டிட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கும். யார் லெட்டர் போடுறாங்கன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி வர்ற கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கையில் இருந்து அந்த லெட்டரை வாங்கி படிக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ, என்னை தப்பாக தான் நினைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துக்கு போவாங்க. அந்த லெட்டர் போட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்களா, அவங்க தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்கே பாரு, நான் உன்னை எதுக்காக அமிச்சேன், நீ போன வேலையை இது வரைக்கும் செய்யவே இல்லை, நான் கொடுக்குற எந்த மெசேஜுக்கும் நீ ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற, என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. சரி, நம்ம இப்போ ஒரு உடம்புல இருக்கோம்ல ஃபேண்டசி வேர்ல்டில், அந்த பாடியும் இவங்களும் ஒரு லவராக இருப்பாங்களோ, அப்போ ஓகே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லவர் டோன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்களா. நம்ம அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கை தூக்கி காட்டும்போது, நீ இதை ஆட்டின அப்படின்னா நீ வந்துட்டு எவ்வளோ வயிற்று வலியை துளிச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியும். ஓ, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே திருப்பி ஷேக் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியும் வராது. நம்ம அந்த ஹீரோயினுமே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த ஆளுமே வந்துட்டு என்னது இது, உன்னை பற்றி வந்துட்டு அப்போ கிராண்ட் மாஸ்டருக்கு எல்லாமே தெரியுமா, கிராண்ட் மாஸ்டர் வேணும்னே தான் வந்துட்டு உன்னை வந்துட்டு காப்பாற்றி வச்சிட்ருக்காரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியலை, நம்ம என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டே இருப்பாங்க.
அந்த ஆள் உடனே சொல்லுவான், நான் உன்னை கொல்றதுக்காக தானே அமிச்சேன் கிராண்ட் மாஸ்டரை, நீயே இன்னும் கொல்லலை அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் வியந்து பார்ப்பாங்க. என்னது, நான் கிராண்ட் மாஸ்டரை கொல்ல வந்திருக்கேன், நான் இந்த விஷயமே எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நான் அப்போ கெட்டவன் தெரிஞ்சுமே வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் என்னை கொல்லாமல் வச்சுருக்காங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் என்னை வந்துட்டு என்ன ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் ரூலிங். அந்த ரூலிங்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்மையே வந்துட்டு இன்னும் ஹீரோயினை கொல்லாமல் வச்சுருக்கோம், கொன்றுலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அது என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவளை கொல்ல முடியாது, நம்ம கிராண்ட் மாஸ்டரே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை கொல்றது தான் நம்மளுக்கு ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு பொண்ணு ஒட்டு கேட்டுட்டு போயிட்டு, ஏற்கனவே ஒரு பையனை கொன்று அந்த மாஸ்டர் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரை சீல் பண்ண விடாமல் தடுத்தாங்கல்ல, அவங்க மேலே பழி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேங்கு ஏற்கனவே யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஓகே இதுதான் சான்ஸு, அந்த மாஸ்டரோட பையனையும் ஹீரோயினையும் கொண்டு அந்த பழியை தூக்கி நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே போட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வு, அதோட அந்த மாஸ்டர் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டருக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுவாங்க அந்த கெட்ட மாஸ்டர். அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பினோன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவன் முன்னாடி வந்து நின்று அவன் கிட்ட மேஜிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணி அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கொட்டாவி விட்டபடியே வந்துட்டுருப்பாங்க. என்ன உனக்கு இன்னும் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஆமாம் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி சினிங்கி பதில் சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். இங்கே பார், நீ கல்டிவேஷனில் வேறு ஒரு லெவலுக்கு வந்துட்ட, இன்னும் உனக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, நான் முக்கியம்லாம் சொல்லலை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு விடுவாங்க. சரி, என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, நீங்கள் எல்லாமே கேட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ சொல்லு, நான் உன்னை கொல்லணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பாவியாக வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொல்லணுன்னா எப்பயோ கொண்டு வந்திருக்கலாம், அப்போ இவ்வளோ நாள் ரத்தத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, இதுக்கு மேலே கொல்லாதீங்க, நான் உங்கள் கூட ஒரிஜினலாக தான் இருக்கிறேன், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், இப்போ நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவனாவது ஒன்றை அட்டாக் பண்ண வந்தாலே ஒன்றை காத்துக்கவே உனக்கு தெரியாது, ஒன்றை போய் என்ன கொல்ல அமைச்சிருக்காங்க பற்றியா, அவனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே விட்டுருவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். சரி, அவன் உனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சா அவனை நீ கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கொல்லலாம் தெரியாது, நான் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வா நான் உனக்கு கொல்றது எப்படின்னு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுக்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நம்ம ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொல்ல தானே கூப்பிடுறேன், வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொல்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். உடனே கோபமாகி நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பி போக நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க யாரையுமே எனக்கு தெரியாது, இங்கே எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்குறது, என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நீங்கள் மட்டும்தான், ப்ளீஸ் என் மேலே கோச்சிக்காதீங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் கோவமாக கிளம்பிடுவாங்க. அந்த கிராண்ட் மாஸ்டரை சீல் பண்ண வேணான்னு சொன்ன ஒருத்தங்களோட தலைவர்களோட பையனை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள கொன்றுவாங்க. கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே போடுறதுக்கு எல்லா ஆக்ஷனும் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பையனை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு தேடி அலைஞ்சிட்ருக்க நம்ம ஸ்னேக் பாபு அங்கே வந்து ஒரு இது மாதிரி காட்டுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயமுமே வந்துட்டு அப்படியே படம் போட்டு காட்டுற மாதிரி காமிச்சிடுவோங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அந்த மாஸ்டர்ஸில் ஒருத்தங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்கள் பையன் எங்ககிட்ட தான் சேஃபாக இருக்காங்க, நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். ஆனால் கிராண்ட் மாஸ்டர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் தலைமறைவாக இருக்கணும், வெளியில் வந்தான்னா அவங்களோட உயிருக்கு நாங்கள் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பிராச்சித்தமாக என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அந்த மாஸ்டர்ஸாகவே இருங்க, அவங்க பண்ணுற பிளானுக்கு எல்லாத்துக்குமே நீங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருங்க, நீங்கள் அதை எங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நாங்களே தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்னேக் பாபு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இந்த நல்ல மாஸ்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு டெமோன் இனத்தை சேர்ந்தவங்கிற விஷயம் நம்ம மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு தூது அமைச்சிருப்பாப்புல. அதை பார்த்தோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போது நம்ம 8 மாஸ்டர்ஸுமே சேர்ந்து ஹீரோயினை கொல்ல தான் பார்ப்பாங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு பயந்துருவாங்க. என்னது, ஹீரோயினை நீங்கள் கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர், நம்ம ஹீரோயினை கொன்னாலும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொன்னோன்னே நம்ம ஸ்னேக் பாபுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லை, நான் நினச்ச மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் அந்த நல்ல மாஸ்டர் வந்துட்டு தான் பையனை கொல்றதுக்காக யார் பிளான் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டே போயிட்டு, என் பையனை கொன்னுட்டாங்க, கிராண்ட் மாஸ்டர் தான் கொன்னிருப்பாங்க, அதுவும் டெமான் இனத்தை சேர்ந்த ஹீரோயினுக்காக, அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு பழி வாங்கியே ஆகணும், நான் டீமான் இனத்தை சேர்ந்த ஹீரோயினை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த கெட்ட மாஸ்டருக்கு டிங்குன்னு ஒரு இது வரும். அப்பாடா, நம்ம
பிளான் பண்ணபடி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சார் நான் கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு என்ன புக்கெலாம் படிக்கிற அப்படின்னா, ஆமாம் நான் வந்துட்டு கல்டிவேஷனில் ஒரு லெவல் ஹையர் ஆகிட்டேன்ல, அப்போ நான் வந்துட்டு உலக அறிவு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த புக்கில் இருக்கிறது புக்காவாசி போய் தான் அப்படின்னா, இல்லை நான் படித்தேன் பாருங்கள், அங்கே ஒரு பேரியர் இருந்ததா நான் பார்த்தேன்ல, அந்த பேரியரை பற்றி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களை ஒரு கார்டியன் வளர்த்தாங்களாமே, அந்த மாஸ்டர் பேச்சை கூட நீங்கள் கேட்கவே மாட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி ஹீரோவோட நம்ம கிராண்ட் மாஸ்டரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசினோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் சும்மா தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னதான் கரெக்ட், இங்கே பாருங்கள் இந்த புக்கில் எல்லாமே தப்பாக போட்டிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஜா பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாஸ்டர் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதில் இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீயும் வரியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பார்த்துட்ருக்க ஹீரோயின் நம்ம கிராண்ட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்களும் வாங்கலை, நம்ம 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அந்த பிளான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அப்போ நான் மட்டும் போயிட்டு வரவா அப்படிம்பாங்களா. கண்டிப்பாக நீ போயிட்டு வா, உனக்காக தானே அரேஞ்ச் பண்ணியிருக்கு உன்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணிட்டு போயிருங்கப்பா. பாய்.